ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 95 96 வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த இன்னொரு கிங்டத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த ராயல் வெய்க் கிங்டத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து லூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அவனுக்கு எல்லாம் குப்பன்னு சொல்கிறப்போ யாருன்னு பிளைண்ட் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த மூஞ்சில் வெட்டு போட்டவன் வந்து சொல்கிறப்போ உன்னதாடா சொல்கிறேன் பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது உனக்கு பின்னாடி வந்து பாரு அந்த குயின் கிளானை சேர்ந்தவங்க இருக்காங்க, நீங்கள் எல்லாம் வந்து ஒரே குப்பைங்க தானே அப்படின்னு சொல்கிறப்போ பக்கத்தில் இருக்கவனுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்டத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த மூஞ்சில் தழும்பு போட்டோம் என்ன பண்ணுவான்னா, நீ என்னை வந்து வெறுப்பேற்றிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஃபீஸ்ட் ஆஃப் தி பார்பிடன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுவான். இந்த அட்டாக்கை வந்து குப்பை தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து அப்படியே பின்னாடி எகிரி வந்து அடித்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல வந்து ஒரு காயம் மாதிரி போட்டு வந்து அடித்து பின்னாடி வந்து தூக்கி எரிஞ்சிருவான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து அதை பார்த்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகி நிற்பாங்க. அப்போ தான் அவன் சொல்லுவான், நீ வந்து ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் நீயும் வந்து ரொம்ப வீக்காக தானே இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வாங்கு கோவமாக வருவான். நம்ம ஹீரோ வந்து அவன் நிறுத்திட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து உடனே வந்து அந்த ஜெனரல் தான் வேகமாக வந்து என்ன தைரியம் தான் என்னுடைய குயிக் கிளானை சேர்ந்தவங்களுக்கு வந்து நீ வந்து ட்ரபிள் கொடுக்க இங்கே வந்திருப்ப, நீ இங்கேருந்து போயிடு மரியாதையா அப்படின்னு சொல்கிறப்போ ஜெனரல் ஹாய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஜீனியஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க வந்தோம், எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் இவங்கள வந்து இப்படி பேச வேண்டியதாக வந்து போயிடுச்சு. இது மட்டும் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லையே, நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித ட்ரபிளும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களாம் வந்து கோபத்தில் வந்து கையை முறுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் குயிக் கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா மேனும் உமன்ஸும் வந்து எல்லாரும் வந்துக்கிறத வந்து கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ட்ரபிளை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வெளியே வருவாங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ நீ வந்து உன்னுடைய மரணத்தை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கமாண்டர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பவரை வந்து யூஸ் பண்ணுறப்போ உடனே எதிர்க்க பேசியிருந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து அந்த கமாண்டர் வருவார். அவங்களுடைய ராஜ்யத்துடைய இன்னொரு கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து தடுத்து நிறுத்திட்டு அவர் சொல்லுவார், யோன் ஹாய் உனக்கு வந்து வெக்கமாக இல்லை, சின்ன பசங்க வந்து ஏதோ விளையாடிட்டு இருக்கானுங்க அதில் வந்து நீ மூக்கம் நுழைக்கிறிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் கேட்குறப்போ உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்கிறப்போ அவனுங்க வந்து விதிமுறைகளை வந்து மீறானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு கிங்டத்தில் இருக்கவங்க வந்து இன்னொரு கிங்டத்தை வந்து இப்படி வெறுப்பேற்றுறானுங்களே அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து அந்த 4th பிரின்சஸ் வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து எல்லாரும் பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ தோ பாருடா பிரின்சஸா இவர் தான் வந்து 4th பிரின்சஸ்ன்னு சொல்கிறப்போ உடனே வந்து அந்த லேடி பிரின்சஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருவா. அதை வந்து பார்த்துட்டு இவங்க வந்து பிரின்சஸுக்கு வந்து வணக்கம் வைக்கிறப்போ இங்கே பாருங்கடா இந்த குயிக் கிங்டம்லேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல, இந்த 5 கிங்டம் காம்படிஷனுக்கு வந்து லிட்டில் கேர்ள்ஸை வந்து அமைச்சிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அதுவும் இவ வேறு அழகாக வேறு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கவனுங்களா கிண்டல் பண்ணுவானுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா 4th பிரின்சஸா இவக்கிட்ட இவருடைய கல்டிவேஷன் எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், சரி வாங்க 2 பேரும் போட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நீ வந்து பார்த்தேன்னா இவர் மேலே கை வச்சுன்னா இது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் கேட்குறப்போ ஐயையோ நான் அப்படியே பயந்துட்டேன், நான் அவரை டச் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே 4th பிரின்சஸ் தான் சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ எல்லாரும் வந்து பின்வாங்குவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு உடனே ஆப்போசிட்டில் வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுருக்கவங்க வந்து பிரின்சஸ் ரொம்ப வந்து கிரேட்டான ஆள் தான், அவர் ரொம்ப அமேசிங்கான ஆள் தான், அவரே சண்டைக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அந்த டவர் இருக்குல்ல அந்த டவர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மெஜஸ்டி அந்த பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் கிங்டத்துடைய பிரின்சஸ் அவர் வந்து இப்போ சண்டை போட வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து யூஸ்லெஸ் பீப்புள், அவனுங்க சண்டையை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது வந்து போரிங், அவனுங்க ஆர்டினரி பர்சன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இல்லை இந்த முறை வந்து குயிக் கிளானில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலுக்கு வந்து ரொம்ப வீக்கான சில்ட்ரன்ஸை வந்து அமைச்சிருக்காங்க, இதை வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும், இதை வந்து நம்ம பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவரில் இருக்கிறவங்க பேசுவாங்க. உடனே வந்து அந்த சிவப்பு சொக்காவுக்கும் நம்மளுடைய 4th பிரின்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆகும். அவன் என்ன பண்ணுவான்னா பயங்கரமாக
பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுவான். ஆனால் நம்ம பிரின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்லாம் வந்து ஈஸியாக வந்து நகர்ந்து போயிட்டு மெஜஸ்டிக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை சொல்லுவானுங்க. உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி ஒரு அடி அடிப்பார். அப்படியே அவன் பார்த்திங்கன்னா அவன் தெரிச்சு ஓடி போய் கீழே விழுவான். உடனே ஃபயரை விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்த்து பிரின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து அடித்து கீழே வந்து போடுவார். அதுதானா அவனுடைய திறமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்ப உடனே அவன் வந்து முட்டி போட்டு வந்து கீழே இருப்பான். யாரோ ஒரு ஜீனியஸ் வந்து ரொம்ப பேசினார், கடைசியாக முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னடா இப்போ ராங்காக பேசுனியாடா இப்போ பேசுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மூஞ்சில் தழும்பு போட்டவன் வந்து கேட்குறப்ப உடனே அவங்களுடைய ஜெனரல் வந்து வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தழும்பு போட்டவன் வந்து அட்டாக் பண்ண வரப்போ உடனே அவங்களுடைய ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து தடுத்து நிறுத்திட்டு ஏய் ஜூனியர் சாங் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்பாரு. கேட்கும்போது வந்து உன்னுடைய இதுவும் வந்து மீறுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ உடனே வந்து அவன் இன்னொரு பவரை வந்து யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி அந்த ஜெனரல் வந்து பின்னாடி போகிறப்போ உடனே அவர் கிங்டமுடைய கேம்ப் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுறது அரகெண்ட்டாக நடந்துக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த கிங்கு அந்த ஸ்வாடு வச்சுக்கிற மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்பார். நிற்கிறத வந்து பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது, நீ வந்து வைன் கிங்டத்துக்கும் குயின் கிங்டத்துக்கும் வந்து வாரம் வந்து உருவாக்க நினைக்கிறியா, இவன் வந்து செஞ்ச தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் வந்து ஒரு பவர் யூஸ் பண்ணுறப்போ சரி நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே காலில் வந்து வீழ்ந்து கும்பிடுவான். வீழ்ந்ததுக்கப்புறம் அவனை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறப்போ அப்போ தான் அந்த தழும்பு போட்டவன் என்ன சொல்லுவான்னா எங்களையாடா குப்பைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு 8 ஓதை வச்சுட்டு இங்கேருந்து போடா ஜீனியஸ் குப்பை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவன் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பிளேஸுக்கு போகணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவான். ஆனால் இது வந்து லோ லெவல் கிரிமினல் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜெனரல் கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த ஸ்வாட் வச்சுக்கிற மாஸ்டர் சொல்லுவார். அந்த டவர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவனுங்களாம் என்ன சொல்லுவானுங்க அவனை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம ஸ்வாட் வச்சுக்கிற மாஸ்டரை வந்து பார்த்துட்டு ஒரு வயசானவர் சொல்லுவார் அவன் தான் வந்து நம்பர் 1 மாஸ்டர் இந்த குயின் கிளானில் அப்படின்னு சொல்லி குயின் கிங்டத்தில் அவனை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களால் டிஃபீட் பண்ண முடியாது, இப்போ நம்ம வேறு வழியில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்லிக்கிட்டு சரி வாங்க நம்ம இப்போ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போவாங்க. உடனே நம்ம ஹீரோவெலாம் வந்து கூட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா நான் இப்போ 5 கிங்டம் காம்படிஷனுக்கு வந்து 8 பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். வெய் கிங்டத்தை வந்து சேர்ந்தவங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்குறப்போ ஜாகிரதையாக இருக்கணும். அதேமாரி வெய்சான் கிங்டத்தை சேர்ந்தவங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக மூவ் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெய்சான் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட பெரிய கிங்டம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்டத்தை வந்து எப்போவுமே வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லும் போதே என் கூட வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் போலுக்கு வந்து போகிறப்போ என் கூட வந்து 8 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. ஒரு குகைக்குள்ளே வந்து போயிட்டுருக்கப்போ லிங்ஷானும் வந்து பயந்து நம்ம ஹீரோ கையை வந்து பிடிப்பா. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடடா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குயிக்லான கிங்டத்தை சேர்ந்த சைல்ட்ஸ்லாம் வந்துடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல பார்த்துட்ருப்பா. இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவரில் வந்து ஒருத்தவங்க கூட வந்து அப்படி இப்படி இருந்த பொண்ணு. அப்போ அப்போ தான் அவன் சொல்லுவா இந்த லிட்டில் கேட்டில் இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னா அப்போ எந்த ஸ்ட்ரகிளையும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து என்ட்ரி ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்குறப்ப அதை பார்த்து நம்மளுடைய அந்த ஸ்வாடை வச்சுக்கிற மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுவார். அந்த பொண்ணு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் கீழே வீறப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரூப்புடைய அந்த வயசானவர் வருவார். அவர் வந்துட்டு நீ எப்படி வந்து பெண் சீடரை வந்து உன்னால் அட்டாக் பண்ண முடியும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வந்து கம்பேர் இருக்கிற ஆளுங்க கூட வந்து மோத வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கேட்பார். இந்த குயின் கிங்டத்தில் இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா, நம்பர் 1 மாஸ்டர் நீ இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவார். குயின் அண்டு வெயின் லின்சான் ராஜ்யத்தில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிச்சி பிரிவை வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க. இந்த முதியவர் வெயின் ராஜ்யத்தில் வந்து முற்றிலும் இவர் வந்து ஏகப்பட்ட அநியாயம் வந்து செஞ்சு அந்த போரில் வந்து நடந்திருக்காரு. அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயின் ராஜ்யத்து சீடர்களை வந்து பார்த்தோன்னா அந்த குயிச்சி கிங்டத்துடைய ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்ப சுற்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறப்ப எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர் கிங்டம் காம்படிஷனில் வந்து அமைதியாக வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து மோதல்கள் வந்து நிறைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த
கிங்டத்தில் இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயின் கிங்டத்தில் இருக்க சீடர்களை யாராச்சும் ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயே உங்களை வந்து கொன்னுடுங்க, இதுக்காக நமக்கு உதவுறதுக்கு வந்து இன்னொரு கிங்டமும் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா தன் மனசுக்குள்ளே இந்த வெயின் ராஜ்யமும் இந்த குயின் ராஜ்யமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்ட்ராங்கை வந்து நிரூபித்துக்காக பலமுறை வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவார். அங்கே பாருங்கள், அந்த மேம்பூ கிங்டத்தை சேர்ந்தவங்க, ஜான் கிங்டத்தை சேர்ந்தவங்க, வெறும் 27 வயசான அந்த பையன் வந்திருக்கான், அவனை வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏய் அங்கே பாருடா, அதை விட இன்னும் அழகான லேடிஸ் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டத்துடைய சீடர் தான், அவங்கள வந்து காட்டுவாங்க. அவளுடைய அழகை வந்து பார்த்துட்டு அவனுக்கு எல்லாமே சொல்லி விட்டுட்டு இருக்கும்போது மற்ற பேர்லாம் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. வேறொரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்குறான். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.